தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொழ அனுமதிப்பேன். அனுமதி 13. இன்று உன் சகோதரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, எல்லாம் சரியாயிடும் என்றவனின் குரலில் இருந்தது என்ன? நண்பனின் குரலிலேயே அவன் மனம் விளங்கி கொள்ளும் சிவேஷுக்கு ஏதோ உறுத்த அமைதியானான். இணைப்பை துண்டித்துவிட்டு அலைபேசியால் நெற்றியில் மெதுவாக தட்டிய ஜெயவர்மனின் முகத்தில் வலி, நெஞ்சின் ஓரம் ஊசியால் குத்தியது போன்ற வலி. கண்கள் மூடி இருந்தவன் தோளில் மென்மையான விரல்கள் பற்றுவது உணர்ந்து கண் திறந்து பார்த்தான். கவலையுடன் அவனை பார்த்தவாறு நின்றார் அவனின் அன்னை காஞ்சனா. என்னாச்சு? உன் முகத்தில் இந்த பாவனை நான் பார்த்ததே இல்லையே மோனே என்றவர் தயங்கி, பேரன் ஏதாவது பெரிய நஷ்டம் ஏற்படுத்திட்டானா எனவும் ஜெயவர்மனின் இதழோரம் ஏளனமாக வளைய, இதை மட்டும் அவன் கேட்கணும், பேசின வாய் கேட்ட காது ஏதும் இல்லாமல் பண்ணிடுவான் என்றவனின் குரலில் கடுமை ஏற, இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு தான் அவமானம் கிடைக்கும், எப்போ புரிஞ்சுக்க போறீங்க, மாற போறீங்க என்றவனின் முகத்தில் சிவப்பேறியது. சற்று நேரம் தலை குனிந்து அமைதியாக இருந்தவர் விரக்தி புன்னகையுடன், உண்மை சொன்னா அவமானமா, எவ்வளவோ கடந்து விட்டேன் என்றவர் பெருமூச்சு விட்டு, மகாராஜா உன் பேரில் எழுதி வச்ச சொத்துக்கள் உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு 2 வருஷமாக லாயர் சொல்லிகிட்ருக்கார், கொல்லம் வர சொன்னாராமே என்று சொல்லியவர் அறிவார் அவனின் மறுமொழி என்னவென்று. ஆயினும் இந்த கேள்விகளை அவர் நிறுத்துவதில்லை. நிமிர்ந்து அவரின் முகத்தை உற்று பார்த்தான் ஜெயவர்மன். பின் பார்வையை சுவர் பக்கமாய் திருப்பியவன், 2 வருஷமாக சொல்லியும் போகலைன்னா நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்னு அர்த்தம்னு உங்களுக்கு புரியலையா, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா எனவும் மன்றாடும் குரலில், மோனே உனக்கு பிடிக்கலனாலும் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், அது அவர் உனக்காக கொடுத்தது என்றவரை ஒரு கோப மூச்சுடன் இடையிட்டான். அது மட்டுமா கொடுத்துருக்கார்? இல்லீகல் சைல்டுன்னு பேரும் சேர்த்து கொடுத்துருக்கார், எனக்கு பராமரிப்புக்கு இந்த சொத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்கார் என்றவன் முகத்தில் கசந்த முறுவல். பராமரிக்கப்படுற வயசுலையோ நிலையிலையோ நான் இல்லை, நல்லது செய்கிறேன்னு உலகத்தின் பார்வையில் இன்னும் என்னை இறக்கி வச்சிட்டாரு. இதை கேட்ட காஞ்சனாதேவியின் முகம் வேதனை வயப்பட்டாலும் கலங்காமல் மகனின் முகம் நோக்கினார். அது உலகம் 1000 பேசும், சட்டத்துக்கு உணர்வுகள் பற்றி அக்கறை இல்லை மோனே, அவர் மகன் நீ, ஒரு அப்பாவா அவர் செய்ய வேண்டியதை எப்பவும் சரியாக செஞ்சுருக்கார், அந்த சொத்துக்கள் உனக்காகவே உன் வளமான வாழ்க்கைக்காகவே அவர் தந்தது என்றதும் அழுத்தமான குரலில், எனக்கு ஏதும் வேண்டாம், அதுவும் அவர்கிட்டருந்து வர்ற வளம் ஏதும். படிக்கும்போதும் இதே பிடிவாதம் பண்ணின, உன் மேல் படிப்பெல்லாம் கூட நீயே உன் வருமானத்தை வச்சு பண்ணிக்கிட்டேன்னு அவருக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா? சரி, அதெல்லாம் பேசினா உனக்கு பிடிக்காது, இதெல்லாம் சொத்து தொழில்னு சொல்கிறத விட அதில் கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதை நினை, அவங்க குடும்பங்களை நினை, முன்பு மகாராஜாவை நம்பினவங்க இப்போ நம்ம தானே நம்பி இருக்காங்க எனவும் விட்டேற்றியான குரலில், அதுக்கு தான் சரியான ஆளுங்களை மேனேஜ்மெண்ட்காக உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன், அவங்க உதவியோடு நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னால் சரியாக பார்க்க முடியல, எவ்வளோ நாள் மற்றவங்கள நம்ப முடியும், இதெல்லாம் நீ பார்க்கணுன்னு தான் ராஜாவோட விருப்பம், என் வேண்டுகோள், விருப்பம் கூட எனவும் முகம் கடினமுற, அது எப்பவும் நடக்க போகிறதில்ல என்றவன் வேகமாக சொன்னான். இந்த ரெசார்ட் நான் துபாயில் சம்பாதிச்சதில் கட்டினது, என் தொழில்கள் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அது போது எனக்கு, உங்களுக்கும் தான் உங்களை என்னால் பார்த்துக்க முடியும், அவர் தந்த சொத்து ஏதும் வேணாம், என் பேச்சை மதிக்கிறீங்க தானே? மோனே உன் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் 32 வருஷமாக அவரோட வாழ்ந்த கிளிமனூர் அரண்மனை விட்டு வந்தேன், நீ அவரோட உருவம், ரத்தம் கலந்து இருக்கிற நீயே எனக்கு அவர் தந்த சொத்து தானே மோனே எனவும் ஜெயவர்மனின் உடல் இரும்பாய் இறுகி முகம் தணலாய் ஜொலிக்க சட்டென்று எழுந்தான். தானும் அவனுடனே எழுந்தவராய்,
கோபம் வேண்டாம் மோனே, அதுதான் உண்மை. உலகம் சட்டம் 1000 சொன்னாலும் நான் அவரின் அன்பு மனைவி, நீ அவரின் ஆசைக்கு உரிய மகங்கிறது என வேகமாய் சொல்லி சென்றதை போதும் என்பதாய் கையை உயர்த்தி நிறுத்தியவன், நான் நாளைக்கு ராத்திரி சென்னை போகணும், நான் கிளம்புறேன் என்றவன் வாயில் புறமாய் நகர மெதுவாய், ஜெய், அந்த பொண்ணு வீட்டில் இன்னைக்கு உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. திரும்பி மறுப்பாய் தலையசைத்தான். அவனின் கடின பார்வையில் காஞ்சனையின் இதழ்கள் இறுக மூடிக்கொண்டன. அழுத்தமாய் வந்து விழுந்தன பாறையின் உறுதியான வார்த்தைகள். இந்த பொண்ணு, கல்யாணம், சொத்து, கையெழுத்து, இதெல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைங்க. என்றுமே எப்போதுமே நடக்காத விஷயங்கள் என்றவன் சற்றென்று வெளியேறினான். செல்லும் அவனின் முதுகை நெஞ்சம் கணக்க பார்த்து கொண்டிருந்தார் காஞ்சனை தேவி. திருவனந்தபுரம். ராஜா ரவீந்திரவர்மன் ஆதித்தவர்மன் அரண்மனை. 2 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட பல நூற்றாண்டுகள் கடந்த மாளிகை. பழம்பெருமை காக்கப்பட்டு இருந்தாலும் அதில் புதுமையும் கலந்து அழகும் உறுதியும் சேர்க்கப்பட்டு இருந்தது. மிக அழகிய தோட்டம் சூழ நடுவே கேரள பாணி கட்டிட அமைப்பில் கம்பீரமாய் நின்றது. மண் ஓடுகளின் சிவந்த வண்ணமும் சுவர்களின் பால் சங்கினை ஒத்த வெண்மை நிறமும் அம்மாளிகையின் பழமை அழகை கூட்டுவதாய் பின்னிரவு நேரம் எனினும் ஆங்காங்கே ஒளிர்ந்து கொண்டிருந்த அதிக ஒளிபாய்ச்சும் விளக்குகள் அவ்விடத்தை பகல் போல் உணர வைத்து கொண்டிருந்தன. அரண்மனையின் முதல் கட்ட காவலானது நெடிது உயர்ந்த மதில் சுவற்றின் 20 அடி உயர இரும்பு கதவு திறக்கப்பட அடர் சாக்லேட் நிற ஆஸ்டான் மார்டின் வேண்டேஜ் வாகனத்தை சீருடை அணிந்த ஓட்டுநர் செலுத்த வந்து இறங்கிய ராஜா ஆதித்வர்மன் தனது நிதான நடையுடன் மாளிகையின் உள்ளே நுழைந்தான். மிக பெரிய வரவேற்பு அறையை மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த தேக்கு மர இருக்கைகள், நீள் அமர்வு இருக்கைகள், திவான் என சொல்லப்படும் இருக்கைகள், உயரக பஞ்சு மெத்தைகள், குசன்கள் பொருத்தமான உரைகளுடன் மிடுக்காய் மெளிர்ந்தன. கண்ணாடி மற்றும் கிரைனைட் கல்லை மேற்புறமாக வைத்து பளபளத்த மேஜைகள், உயரக பூங்கொத்துகள் வைக்கப்பட்ட ஜாடிகளால் அழகுபடுத்தப்பட்டு இருந்தன. சுவரெங்கிலும் பழங்கால மற்றும் தற்கால ஓவியங்கள் மின்விளக்குகளால் சிறப்பிக்கப்பட்டு ஒளிர்ந்து அழகிற்கு அழகு சேர்த்து கொண்டிருந்தன. ஒரே நேரத்தில் 20 பேர் அமருமாறு வடிவமைக்கப்பட்டிருந்த மேஜையில் 1.5 வயதான சிறுவன் ராஜா பிரபஞ்சவர்மன் தன் தாதியின் அருகில் இருந்தவாறு சாப்பிட்டு கொண்டிருக்க, அவனுக்கு அடுத்து இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த அவனின் அன்னையான ராணி நிரஞ்சனா தேவி தனது மடிக்கணிப்பொறியில் தனது நிறுவன ஆடைகள் வடிவமைப்பில் மூழ்கியிருந்தாள். தொழில் நிமித்தமான சந்திப்பில் இரவு உணவை முடித்துவிட்டு தாமதமாக வீடு திரும்பிய ஆதித்வர்மன் தன் இடக்கை திருப்பி மணியை பார்த்தான். தன்னை கண்டு எழுந்து நின்ற தாதியை பார்த்து, இவ்வளோ நேரமாக சாப்பிடாம இருந்தா என்று உருமும் குரலில் கேட்கவும், தாதி மிரண்ட குரலில், இளவரசர் தூங்கிட்டாரு, இப்போதான் விழித்து எழுந்தார் எனவும், அவனின் மிரட்டும் பார்வை கண்டு நிரஞ்சனா அவளை காக்க முயன்றவளாய், நான் தான் தூங்கும்போது எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன் என திரும்பி பார்த்தவன் பார்வையில் உடலில் நடுக்கம் தோன்ற தன் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். மகனை பார்த்தவன், குட்டிராஜா பிரபஞ்சவர்மன், டைமுக்கு எல்லாம் செய்ய வேண்டாமா என லேசான சிரிப்புடன் கேட்க, சிறு குழந்தை அவன் என்ன சொல்கிறான் என்றே புரியாமல் விழித்து பார்த்து, பா என்று மட்டும் சொல்ல, திரும்பி மனைவியை பார்த்து கடின குரலில், ராஜா என்பவன் உருவாகிறான் சொல்கிறத விட உருவாக்கப்படுகிறான், வளர்க்கப்படுகிறான். அது எப்படின்னு உனக்கு தெரியலனா என் பாட்டியிடம் கற்றுக்கொள் என்று கண்டிக்கும் துணியில் கூறவும் நிரஞ்சனாவின் முகம் சுருங்கியது. அப்போது அவனின் குரல் கேட்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்த அவனின் தந்தையான ராஜா ரவீந்திரவர்மன், எப்படி உன்னை வளர்த்தது போலவா என வெறுமையான குரலில் நிதானமாக கேட்க, திரும்பிய அவனின் சில்லிட வைக்கும் மிரட்டல் பார்வையில் அவசரமாக குழந்தை பிரபஞ்சவர்மனை அவனின் அறைக்கு கூட்டிச் சென்றார் பணிப்பெண். தந்தையை கீழ்கண்ணால் நோக்கியவன், அதில் சந்தேகம் என்ன எனவும் கோபக்குரலில், நமக்கு வேலைகள் 1000 இருக்கும், அடுத்தவர் அழிப்பதை பற்றிய நினைவில் எந்நேரம் இருப்பது ஒரு ராஜாவின் செயலா? அது நல்லதாக எனக்கு தெரில எனவும், ஏற்கனவே சொல்லிட்டேன் டாட்
எதிரியை அழிப்பது மட்டுமல்ல, உருவாக விடாமல் தடுப்பதும் ராஜதந்திரம்தான் என்றவன் நகர முற்பட, நம் பரம்பரை சொத்து, அவனுக்காக உன் தாத்தா உருவாக்கி கொடுத்த தொழில்கள் எதையும் அவன் இப்போ வர தொடலை. அவன் உன் வழிக்கே வரல. அவனை சீண்டி வர வச்சிடாத என்றவரை பொருள் விளங்காத ஒரு பார்வை பார்த்தவன் ஒரு ஏளன புன்னகை சிந்திவிட்டு தன் அறைக்கு செல்லும் மாடி படிக்கட்டில் நிதான நடையுடன் ஏறினான். தன் அறைக்குள் சென்றவனின் பின்னோடு சென்ற நிரஞ்சனா அவன் கழுத்துட்டையை தளர்த்துவது கண்டு மெதுவாக நெருங்கி அவனுக்கு உதவினாள். ஏதோ கேட்க எண்ணியவள் அவனின் சலனமற்ற முகம் கண்டு அவனின் குணம் புரிந்தவளாய் அவனின் கோட்டை கலற்றி எடுத்து கொண்டு நகர முற்பட முடியாமல் சிறைப்பட்டு நின்றாள். கேட்க வந்த செய்தி மறந்து போக அவனின் பிடிக்குள் இம்மனநிலையில் சிக்கினால் அடையும் துன்பம் நினைவு வர லேசாக திமிரியபடி, ஃபேக்ட்ரியில் ஒர்க் நடக்குது, டிசைன்ஸ் அப்ரூவல் பண்ணி அனுப்பிட்டு வந்துடுறேன் என அவளின் முயற்சிகளை தடுத்தபடி தகப்பனின் பேச்சு தந்த கடுமையும் சேர மிக வன்மையாகவே தன் தேவையை நிறைவேற்றி கொண்டவன், எனக்கான உரிமையை நான் என்று விட்டு கொடுப்பதில்லை. எனக்கு சொந்தமானதை எடுக்க நான் யார் அனுமதியும் கேட்டுட்டு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உன்னை நீயே காயப்படுத்திக்கிற என்றவாறு சட்டென்று விலகி திரும்பி படுத்தவனை நீர் திரையிட்ட விழிகளுடன் பார்த்தாள் ராணி என்ற பெயரில் இருக்கும் நிரஞ்சனா தேவி. மதுரை. தன் வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் சிவேஷ். அவனின் மகன் விக்னேஸ்வரை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்த மதிவதனா அண்ணி என்றவாறு வர புன்னகையுடன் எதிர்கொண்டாள் சிவேஸ்வரின் மனைவி மாலா. நானும் விக்கியும் பருப்பு சாதம் சாப்பிட்டோம். விக்கி ட்ரெஸ்ஸில் சாதம் ஆயிடுச்சு, திட்டாமல் மாற்றி விடுங்க. விக்கி ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நாம் திரும்பி விளாட போகலாம் என்றவள் சிவேஷ் அருகில் சென்று அமர்ந்து தொலைக்காட்சி திரையை பார்த்தாள். ஏதோ YA118 அவார்ட்ஸ் என்ற நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்க, என்ன சேனல் அண்ணே இது, எந்த லோகமும் இல்லை என்றவாறு சிரித்தவளிடம், யூடியூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் குட்டி, யூத் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியன் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் எனவும் உதட்டை பிரிக்கி என்றவாறு பார்த்தவள், புது ஆண்ட்ராய்டு மாடல் டிவி வாங்கி இதைத்தான் பார்க்குறீங்களா என்றவள், காலேஜ் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, ஆஃபீஸில் கவர்மெண்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு போல், எப்போ என் ப்ராஜெக்ட் வேலை ஆரம்பிக்குது, போர் அடிக்குது என்று சொல்லிக்கொண்டு இருந்தவளை கையமர்த்தி தடுத்தவனின் கவனம் டிவியில் இருப்பது கண்டு தானும் திரையை நோக்கினாள். நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் ஆங்கிலத்தில், கட்டுமானத்துறையின் புதிய தொழில்நுட்பங்கள் நுழைந்து சாதனைகள் பல படைத்து வரும் கேரளாவைச் சேர்ந்த இளம் தொழிலதிபர் ராஜா ஜெயவர்மன் அவர்களுக்கு யூத் அச்சீவர் ஆஃப் இந்தியா இன் டெக்னாலஜி ஆஃப் சோஷியல் குட் கேட்டகரி விருது வழங்கப்படுகிறது என அறிவிக்கவும் வட்டவடியில் ஃபோக்கஸ் ஒலியானது முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஜெயவர்மனை நோக்கி பாய சிறு முறுவலுடன் எழுந்தவன் பலத்த கரகோஷம் ஒலிக்க ஃபோக்கஸ் ஒளி பின்தொடர தனது வேக நடையுடன் கம்பீரமாக மேடை ஏறினான். ஆழ்ந்த சாம்பல் வண்ண பிளேசஸ் வெண்ணிற சட்டை அணிந்து உள்ளே ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் டை அணிந்து 6 அடி உயரத்தில் கம்பீரமாய் நின்றவனின் மீது மின்னல் வெட்டுக்களாய் ஃப்ளாஷ் மின்ன சிறு முறுவலுடன் நின்றவனைக் கண்டு பெருமிதமும் மகிழ்ச்சியும் மின்ன ஏதோ சொல்ல வாயை திறந்தவாறு திரும்பி பார்த்த சிவேஷ் அவனின் பெருமிதத்திற்கும் குதூகலத்திற்கும் சற்றும் குறையாத மகிழ்ச்சி பொங்க கண்களில் சிரிப்பில் நட்சத்திரங்கள் மின்ன இருந்த தங்கை முகம் பார்த்து வியந்து பின் புரிந்து கொண்டவனாய் உள்நோக்கி திரும்பியவன், மாலா அம்மா இங்கே வாங்க எனவும் வீட்டிலிருந்த அனைவரும் என்னவோ ஏதோ ஒன்று ஓடி வந்தனர். நிகழ்ச்சி அறிவிப்பாளர், எக்கோ கிரீன் டவுன் என்ற பெயரில் இந்த காலகட்டத்திற்கு தேவையான சூரிய மின்சக்தி தயாரித்தல், பயன்படுத்திய தண்ணீரை மறுசுழற்சி செய்தல், மழைநீரை துளியும் வீணாக்காமல் சேமித்தல், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கட்டுமானம் அமைத்தல், வீடுகளின் குப்பைகளை எரிசக்தியாகவும் உரமாகவும் மாற்றுதல், இன்னும் பல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி குடியிருப்புகள் உருவாக்கி கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். 2 வருடங்களாக இது மிக நல்ல முறையில் இயங்கி இப்போ இன்னும் நிறைய நகரங்கள், ஏன் வெளிநாடுகளில் கூட அது மாதிரி அமைப்பாக எடுக்கப்பட்டு உங்களுக்கு பெரிய புகழ் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த அவார்ட் மூலமாக உங்களுக்கு பெருமைன்னு சொல்வதை விட உங்களால்
இந்த அவார்டுக்கே பெருமைன்னு சொல்கிற அளவு ஒரு இந்தியனா நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ராஜா ஜெயவர்மன் எனவும் உதடு பிரியாத முறுவலுடன் தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்டவனை நோக்கி உள்துறை அமைச்சர் வந்தார். அவரின் கையால் விருது வழங்கப்பட மீண்டும் கரவொலிகள் எழுந்தன. அடுத்து அவனின் கையில் ஒளி வாங்கி கொடுக்கப்பட மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கீங்க எனவும் வழக்கமான அரை புன்முலூருடன் இது பலரோட கூட்டு முயற்சி, பலரின் கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளை நான் ஒருங்கிணைத்து ஒரே வடிவமாக கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். துபாயில் நான் வேலை செய்த பொழுது அங்கே இருக்கும் கட்டமைப்புகளை கூர்ந்து கவனித்து அதில் ப்ளஸ் மைனஸ் ஆராய்ந்து சரியான வடிவம் கொண்டு வந்தோம். இன்னும் பல விஷயங்களை எக்கோகிரீன் குடியிருப்புகளில் சேர்ப்பதில் பரிசோதனைகள் செய்துக்கிட்டு இருக்கோம் என்று நிறுத்தவும், ஓகே, தொழில் பற்றி சொல்லிட்டீங்க, குடும்பம் பற்றி ஆர் யூ மேரிட் எனவும் எஸ் என்றான். அவனின் அந்த பதிலில் தன்னையும் அறியாமல் மதிவதனா சட்டென்று எழ சிவேஷ் அவள் முகத்தை பார்த்தவாறே ஒலி அளவை கூட்டினான். தெளிவாய் நிதானமாய் ஒலித்தது ஜெயவர்மனின் குரல். ஐ மேரிட் மை ப்ரொஃபஷன். சிறு மூச்செடுத்து திரும்பியவள் சிவேஷ் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது கண்டு திடுக்கிட்டு விழிகளை தாழ்த்தி அமர்ந்து கொண்டாள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஏதோ வாழ்த்துவதையும் ஜெயவர்த்தமன் தலையசைத்துவிட்டு விருதுடன் தன் இருக்கைக்கு திரும்புவதையும் பார்த்தவள் விக்னேஸ்வர் உடை மாற்றி வருவது கண்டு சுதாரித்து, விக்கி வா போலாம் என்றவாறு அங்கிருந்து நழுவ அவளையே பார்த்தவாறு இருந்தான் சிவேஸ்வர். அன்று கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்னும் நியாயப்போர்வைக்குள் தன் பொருந்தா காமத்தை மறைத்து கொண்டு நாவு நீட்டி தன் இரையை புசிக்க நினைக்கும் நாகமாய் நாவை சப்பு கொட்டி கண்கள் மின்னச் சொன்னவனை பெரும் சீற்றத்துடன் பார்த்தாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. இதுவா நீதி கேட்கும் வழி? குற்றமா தவறா, என்ன நடந்தது என்று நிரூபிக்காமலேயே அவசரமாக உன் ஆசையை நிறைவேற்ற பார்க்கிறாய். யாரிடம் பேசுகிறோம் என்ற அச்சம் கூட சிறிதுமின்றி என்று அழுத்தமான குரலில் மொழியவும், தவறு செய்தவன் இந்நாட்டின் மன்னன், உன் தகப்பன். நான் ஏன் அச்சப்பட வேண்டும்? நான் பாதிக்கப்பட்டவன். காக்க வேண்டியவனே கள்வனாய் மாறியதையும் கர்ப்பிணி என்றும் பாராமல் உயிர்காவு வாங்கியதையும் நான் ஆதாரங்களோடு சொல்வேன். பசுவிற்கு நீதி வழங்க தன் மகனை தேர்காலில் இட்ட குடிப்பெருமை என்று பெருமை பேசும் மன்னர் குடியில் வந்தவள்தானே நீ. மக்களால் வருங்கால அரசி என்றும் நீதி காக்கும் நாயகி என்றும் மதிக்கப்படும் நீ உன் தந்தைக்கு என்ன தண்டனை வழங்குவாய் என உரக்க கேட்க அவனை உறுத்து பார்த்தவள் கம்பீரமாய், நீதியின் முன் மன்னன் குடிமக்கள் அனைவரும் சமமே. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தக்க தண்டனை நானே வழங்குவேன். நாளை அரசவைக்கு வா, மறைந்து ஒளிந்து வராமல் நேரடியாக ஆதாரங்கள் சாட்சிகளோடு என்றவள் பேச்சு முடிந்தது என்பது போல் குதிரையை நோக்கி திரும்ப, மயிலே மயிலே என்றால் இறகை கையில் வந்து தந்துவிடுமா என்ன? எனக்கான நீதியை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றவாறு நெருங்கியவனை தடுத்து நிறுத்தியது மின்னல் விரைவில் சுழன்று திரும்பிய சந்திராம்பிகையின் வாள். அவள் நினைத்திருந்தால் ஒரு கை நொடி பொழுதில் திமிராய் பேசும் நாகஜெயந்தனை வெட்டி தள்ளியிருக்கலாம். ஆயினும் அவனின் உடலில் காயம் செய்யாமல் மார்பை மட்டும் வலுவாய் குறிவைத்து அவளை நெருங்க முயன்றவனை எட்டி நிறுத்தச் செய்து கூர்மையாய் நின்றது அங்கு நீதிக்கு கட்டுப்பட்ட வாள். சலசலவென்று ஒலி கேட்க அவ்வளவு நேரம் மரங்களுக்கு பின்னே மற்றும் புதர்களில் மறைந்திருந்த நாகஜெயந்தனின் கூட்டான ஆட்கள் வெளிவந்தனர், கையில் ஈட்டி, வேல், வாள் போன்ற ஆயுதங்களோடு. சுற்றிலும் பார்த்தவள் திரும்பி அவனின் முகத்தை ஏளனம் வழிய பார்த்து சிரித்து, என்னை தனியாக வர சொல்லிவிட்டு நீ படைத்துணையோடு வந்திருக்கிறாயே, பெரிய வீரன்தான் என நகைத்து அனைவரையும் தன் கூறிய விழிகளால் ஒரு முறை சுற்றி நோட்டமிட்டவள் பின் கடினமுற்ற குரலில், எச்சரிக்கிறேன், ஒரு அடி நகர்ந்தாலும் அனைவரும் இறைவனடி சேர்ந்து விடுவீர்கள் என்றவளின் விழிகளில் தெரிந்த சீற்றமும் வீரம் கண்டு அனைவரும் மிரண்டாலும் ஒருவன் மட்டும் அச்சம் தவிர்த்து வேலுடன் பாய அவனை நோக்கி வாளை திருப்பியவளை நோக்கி பாய்ந்து வந்தது ஒரு அம்புசரம். மில்லனின் விரவிலுடன் அதனை கண்ணுற்று தன் வாளினால் அந்த அம்பினை வெட்டியவளின் விரைந்து சுழன்ற வாழ்வீச்சில்
வேலுடன் வந்தவனின் வேல்கம்பு வெட்டப்பட்டு அடுத்த வெட்டு அவனின் கழுத்தில் ஆழமாய் இறங்கியது. ரொட்டம் கொட்ட அவன் கீழே விழ ஊய் என்று அனைவரும் கூச்சலிட அதை சமச்சையாக கொண்டு மரங்களில் கிளைகளில் மறந்து இருந்த இன்னும் பலர் குதித்து இறங்கி இளவரசியை சுற்றி வளைக்க முயல சுழலும் அவள் வாழ்வீச்சில் அருகில் கூட நெருங்க இயலாமல் திணறிய கூட்டம் வஞ்சகம் கைகொண்டு சீரும் சிங்கத்தை சிறைபிடிக்க எண்ணும் சென்னாய் கூட்டமாய் சுற்றி வளைத்து அவளை நெருங்க முயல குதிரைகள் கனைக்கும் ஒலி கேட்டது. எங்கிருந்து என்று அனுமானிக்கும் முன் நெருங்கி வந்த தடதடவென்ற சர்க்கங்களின் ஒலியிலும் பல குதிரைகளின் குளம்பொலியிலும் திகைத்து அனைவரும் திரும்பி பார்த்தனர். வெண்பறவைகள் பூட்டப்பெற்ற பொன் தேரை செலுத்தியவாறு வந்து நிறுத்தியவன் அதே வேகத்தில் கடிவாள கயிற்றை விட்டுவிட்டு தாவி குதித்து இறங்கினான். கொடை நாட்டின் இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன். ஆயுதம் ஏதும் எடுக்காமல் கடின பார்வையுடன் அதற்கு நேர்மாறாய் முரட்டு இதழ்களில் மென் திமிர் சிரிப்பினை ஏத்தியவாறு இறங்கியவனை பார்த்து வியந்த சந்திராம்பிகையின் கண்களில் ஒரு இமைப்பொழுது மின்னல் வந்து செல்ல அழகிய இதழ்களில் சிறு புன்னகை வந்ததே தெரியாமல் வந்து மறைந்தது. அனைவரும் திடீரென தோன்றிய அவனின் முகத்தில் தெரித்த வீரத்திலும் ஏறு போன்ற நடையிலும் உருண்டு திரண்ட நின்ற கரங்களில் தசைக்கோளங்கள் மற்றும் படர்ந்து விரிந்த மார்பு காட்டிய உடலின் திண்மையும் கண்டு உறைந்து நிற்க வாளுடன் பாய்ந்தான் நாகஜெயந்தன். கொடை நாட்டின் இளவரசனின் அடையாளம் பலமறிந்தவனாய் கடுப்புடன் வாளுடன் பாய்ந்து அருகில் வந்தவனின் முகத்தில் விழிகளை பதித்தவாறு சட்டென்று லேசாய் விலகி போக்கு காட்டி அவனை தாண்டி சென்றவன் சுழன்று திரும்ப அவன் 2 கைகளிலும் 2 உலோக வட்டைகள் இருந்தன. உலகப் பட்டை ஒன்று வட்டமாக சுற்றி வைக்கப்பட்டது போல் இருந்த அவை அவனின் கைகள் அசைவில் சாட்டைகள் போல் நீண்டு தொங்கின. அவற்றை அவனின் கரங்கள் வாள் போல் பற்றி சுழற்றியதில் நாகஜெயந்தனின் வாள் சுற்றி இழுக்கப்பட்டு எங்கோ பறக்க அடுத்து இடதுகை சுழற்றலில் அவனின் உடலில் இருந்த சதையானது கெல்லி எடுக்கப்பட்டது போல் பீய்த்து கொண்டு வந்தது. வழியில் அவன் கத்துவதைக் கண்டு அனைவரும் மிரண்டாலும் தங்கள் தலைவனை காக்க வேண்டி சுற்றி வளைத்திருந்த இளவரசியை விட்டுவிட்டு வேலுடன் அவனை நோக்கி விரைந்து வந்தனர். அருகில் சென்றால்தானே பிரச்சனை என்று தூரத்தில் இருந்தே வேலை எறியவும் தாக்கவும் முற்பட 2 கைகளால் ஜெயசிம்மன் அந்த உரிமை எனப்படும் சுருள்வாள் ஆயுதங்களை சுழற்றிய வேகத்தில் அவனை நெருங்கவும் இயலாமல் அனைத்து வேல்களும் வெட்டப்பட்டு திருப்பப்பட்டு அவர்கள் மேலேயே வந்து விழுந்து காயமடைய செய்தன. 60 அணுப்பொழுதில் மத யானை புகுந்த வாழைத்தோட்டம் போல் அவ்விடம் சமர்களமாகியது. இரத்த களரியான உடல்களால் நிறைந்து கிடந்தது. நிலமானது குருதியால் சிவந்து இருந்தது. சென்னாய் கூட்டத்தின் இரத்தத்தில் நனைந்திருந்த தன் சுருள் வாளை உதறியவன் ஒரு விதமாக அசைக்க அவை சுருண்டு மீண்டும் வட்ட வடிவை அடைந்து நின்றன. அவற்றை தன் இடைத்துணியில் சொருகியவன் நிமிர்ந்து பார்க்க புன்னகையுடன் இருந்த சந்திராம்பிகை தென்பட்டாள். விழுந்து முனங்கி கொண்டிருந்தவர்களை விழிகளை திருப்பி கூர்ந்து நோக்கியவன் நாகஜெயந்தனை கண்டு அருகில் சென்றான். நாட்டின் இளவரசியை தொட முயன்றவனுக்கு கொடை நாட்டின் சட்டப்படி மரணம்தான் தண்டனை என்றவன் குப்புறப்படுத்தி இருந்தவனின் கையை பற்றி திருப்பிவிட்டு இளவரசியின் முகம் பார்த்து மருத நாட்டுச் சட்டம் வேறோ என்ன என்றவன் பற்றியிருந்த பிடியை திருப்பிய வேகத்தில் நாகஜெயந்தனின் கை முறிக்கப்பட அவனின் அலறல் காட்டின் மரங்களில் இருந்த பறவைகளை மிரட்டி காது தூரம் ஓட வைத்தது. இடையில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை உருவியவன் அவனின் மார்பில் பாய்ச்ச முயல சற்று பொறுங்கள் என நிறுத்தியது இளவரசியின் குரல். இன்னும் என்ன என்பது போல் எரிச்சலுடன் நிமிர்ந்து பார்த்தான் ஜெயசிம்மன். இப்போது இவனை கொன்றுவிட்டால் நீதி கேட்டு சென்றவனை கொன்றுவிட்டார்கள் என்று மலைக்குடிகள் எண்ணுவார்கள். இவர்களை சிறையில் அடைத்து விசாரணைக்கு உட்படுத்திவிட்டு என்று சொல்லி கொண்டு வந்தவளை இடைமறித்து அப்புறமாக கொலை தண்டனை வழங்குவீர்களா என உருமியவன் கோபம் மிக வீசிய வீச்சில் வாளின் நுனி நாகஜெயந்தன் இடக்கண்ணில் பட்டு இரத்தம் வழிந்தது. உயிர் போகும் வழியில் அவனிடமிருந்து கிளம்பிய அலறலில் கூட ஜெயசிம்மனின் மனம் குளிர மறுக்க என்று உரிமையவன் வாளை உரைக்குள் சொருகிவிட்டு விரைந்து நடந்து தேரில் ஏறினான். பெருமுகுச்சுக்கள் விட்டு சற்று நிதானப்படுத்தியவன் திரும்பி பார்க்க அவனையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்த சந்திராம்பிகையை கண்டு அவனின் சீற்றம் சற்று மட்டுப்பட்டது. அவளின் கண்களின் பாவனையில் கருணையில் அவனின் உள்ளத்தில் ஏதோ உணர்வு.
இவளின் பார்வைக்கு ஏதோ சக்தி இருக்கிறது. எதற்கும் அடங்கா என் கோபம் சூரியனைக் கண்ட பனியாய் உருகி விடுகிறதே இவள் பார்வையில் என்று எண்ணியவன், இது என்ன உணர்வோ என்று தலையசைத்து பெருமூச்சு விட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் சுற்றிலும் பார்க்க அங்கே நடந்த போரில் இளவரசி வந்த குதிரை எங்கே சென்று மறைந்தது என்று தேடினான். கண்களுக்கு புலப்படாததால் நடந்த போர்க்கலவரத்தில் ஓடியிருக்கலாம் என்று அனுமானித்தவன் சிறு வேக மூச்சுடன் சந்திராம்பிகையின் புறம் திரும்பி, வந்தீர்களானால் உங்களை அரண்மனையில் சேர்த்துவிட்டு என் வழியே போவேன் என அப்போதுதான் தான் நிற்கும் நிலை உணர்ந்து சுற்றிலும் பார்த்தவளிற்கு அவனின் அழைப்பின் காரணம் புரிய மெதுவாக நடந்து வந்து தேரினில் ஏறினாள். சில பொழுதுகள் அமைதியில் கழிய பிடிவாதமாக பாதையில் விழிகளை பதித்து மரங்களை பார்த்து கொண்டு நின்றவளைக் கண்டு சிம்மனின் உதடுகளில் சிறு முறுவல் தோன்ற, செய்த உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கவில்லை, ஆயினும் ஒரு நன்றி பார்வை கூட கிடையாதா? இதுதான் மருது நாட்டு பழக்கம் போலும் என குறை கூறும் குரலில் பேச எதிர்பார்த்தது போலவே அவளின் பார்வை அவன் புறம் திரும்பியது. சிறு முறுவலுடன், சொன்னால் கோபித்து கொள்ள மாட்டீர்களே, நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க தேவையில்லை, நானே சமாளித்திருப்பேன் எனவும் கடகடவென்று நகைத்தவன் பாதையில் கவனம் வைத்து தேரை செலுத்தியவாறு மருதநாடு ராஜகுமாரியின் வீரத்தின் விளையாட்டை சற்று நேரம் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்று எண்ணித்தான் தொடர்ந்து வந்தும் மறைந்து இருந்தேன். எனினும் பொறுமையே போய்விட்டது. நீங்கள் போரிட்ட வேகமும் அந்த குள்ளநரி கூட்டத்தினரின் குயித்துகளும் கண்டு என்றவன் லேசாக திரும்பி, கள்வனை நம்பி தனியே வரலாமா தேவி? தன்னம்பிக்கை அளவுக்கு விஞ்சினால் வேறு பேர் பெற்றுவிட்டுகிறது என்றான் கடின குரலில். அவளின் அமைதி கண்டு உற்று பார்க்க அவளின் விழி சொல்லும் மொழி புரியாதவனாய் இருந்தாலும் அந்த பார்வை உள்ளம் வரை ஊடுருவதை உணர்ந்து சட்டென்று பார்வையை அவன்தான் விலக்கி திருப்பிக் கொண்டான். கிடைத்த அரிய சமயத்தில் தம் இருவரது நாட்டின் நிலைகளை அவளிடம் விளக்க வேண்டிய அவசியம் உணர்ந்து, களபத்தின் மன்னன் முத்துவடுகநாதன் 1000 நாகஜெயந்தனுக்கு சமம், தனியே மோதுவது பேராபத்தில் முடியும் தேவி. அவனின் முதல் குறி மருதநாடு என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் என மெதுவாகவே உரைக்க அமைதியிலேயே பதிலாக்கினாள் மருதநாட்டின் இளவரசி. அவளின் அமைதி அவனை குற்றம் சாட்டுவதாய் தோன்ற, ஏனோ அவனும் அதற்கு மேல் பேசாமல் தேரை விரைந்து செலுத்தினான். மருதபுரி கோட்டையின் நுழைவு வாயில் தென்பட்டதும் பாதையில் கவனம் வைத்தவாறே, கொடைநாட்டியின் உடன்படிக்கையை மறுபரிசீலனை செய்யலாமே தேவி என, நட்புடன் தோள் கொடுக்க உங்களைப் போன்ற அண்டை நாடுகள் இருக்கையில் நீங்கள் அஞ்சுவதற்கு அவசியமில்லை இளவரசே என்றவளின் குரல் மாற்றம் கண்டு திடுக்கிட்டு திரும்பியவன் அவளின் பார்வையில் தெரிந்த மாற்றம் கண்டு நெஞ்சம் ஏனோ துவண்டது. சென்ற வேகத்தில் திரும்பிய கொடைநாட்டின் இளவரசனின் தேரில் தமது இளவரசியைக் கண்டு கோட்டைக்காவல் வீரர்கள் வேகமாக வாயிலை திறக்க வேகமாக நுழைந்து அரண்மனை வாயிலை எட்டியது இளவரசன் ராஜா ஜெயசிம்மனின் தேர். அமைதியாய் இறங்கிய தேவி கரம் குவித்து, நன்றி இளவரசே, அனைத்திற்கும் என உணர்வும் முறுவலும் தொலைத்த அந்த பாவனையில் குழம்பிய ஜெயசிம்மவர்மன் தலையசைக்கும் தோன்றாதவனாய் அவளின் முகத்தை உற்று பார்த்துவிட்டு தேரை வெளியே செல்லும் வழியில் திருப்பினான். தொடரும்.